யாருக்குமே பயப்படாமல் ஒரு துணிச்சல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கலைஞர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் எனக்கு நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பாக்யராஜின்னு பேர் வச்சாங்க இல்லையா, நான் அப்படி தான் நினச்சிக்குவேன். என்னன்னா இந்த 2 பேருக்குள்ளே சண்டை வந்துருச்சு இல்லையா, அப்போ வந்து எனக்கு அவரையும் ரசிச்சிருக்கேன் இவரையும் ரசிச்சிருக்கேன். அவர் நடிக்கிறது மற்ற சினிமா எல்லாமே அவர் தரமாக இருக்குது. ஆனால் இவர் பேனன்ற ஒன்று மட்டுமே இவர் எவ்வளவு ஆணித்தரமாக வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இது வச்சு தானே அவரும் இருந்தார். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் நான் பாட்டில் சென்னைக்கு வந்துட்டேன் புறப்பட்டு. ஆனால் அவர்கிட்ட பேசுகிறதும் பேசிக்கிட்டு இருந்தேன், இவர்கிட்டையும் நான் பேசுகிறது எப்பவுமே போல் பேசிக்கிட்டே இருந்தேன். இவர்கிட்டையும் இவர் மேலே இருந்த அபிமானமும் அது வந்து அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். என்னென்னா அங்கே போனாலும் இங்கே வரக்கூடாதுமா, இங்கே போனாலும் அங்கே வரக்கூடாதுமா, போனால் அதோட சரி முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லுவான். பட் நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போதே நான் வந்து விஜயகாந்த் படத்துக்கு கலைஞர் அவர்கள் தான் பூஜைக்காக வர்றாரு. அதில் வந்து ஸ்டேஜில் நீங்கள் உட்காருவீங்களான்னா தாராளமாக உட்காருவதில் என்ன இருக்குது, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போ எல்லோரும் பயந்தாங்க, என்னென்னா அவர் கூட ஸ்டேஜில் வந்து ஏறி உட்காந்தா இந்தியாவுக்கு பிடிக்காததான் சொல்லுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்ல. அவர் எங்கிட்ட கேட்கவும் இல்லை. இதே மாதிரி மீட்டிங்கில் முதல்ல நான் பேசும்போது அப்பவும் இதே மாதிரி தான் நடந்தது. என்னென்னா அமெரிக்காவிலேருந்து வந்து நான் பேசுகிறேன். அப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பாக நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ கலைஞர்னு பேசணும்னு கூட்டத்தில் ஒரு 2-3 பேர் எந்திரிச்சிட்டான். பேர் சொல்லு, இன்னும் கலைஞர்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ உட்காரியா அப்படின்னு ஒரு சின்ன பையன், அவன் பேர் சொல்லுங்கிறான். டேய் உட்கார்றே இல்லையாடா அப்படின்னு எனக்கு கோபம் வந்துருச்சு. அவர் வயசு என்ன, என் வயசு என்ன பேர் சொல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன், எம்ஜிஆர் அமெரிக்காவிலேருந்து வருவார், வந்து இப்படி நான் பேர் சொன்னேன்னா ஏன்டா அவர் வயசு என்ன அவர் வயசு என்ன, எப்படி அவரை பேர் சொல்லி கூப்பிடலான்னு கண்டிப்பாக என்ன கேட்பாரு, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு. அதனால் அவர் பேர் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னேன். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அவர் இந்த பேப்பரில் வந்தது இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன கூப்பிட்டு அவருடைய எழுத்துக்கும் அவருடைய புலமைக்கும் நீ தகுந்த மரியாதை கொடுத்துருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் வெவ்வேறு துருவங்களாக நிற்கிறோங்கிறது வேற, ஆனால் அவருடைய அந்த புலமை அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு, ஆனால் நீ அவருக்கு கொடுத்த மரியாதைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது மாதிரி ஏதோ கால சூழ்நிலையில் ஒரு 2 பேரும் எதிர்ப்பு இருந்தாங்களே ஒழிய, ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள வந்து அந்த மரியாதைகள் இருந்துட்டு இருந்தது. அதனால தான் கலைஞர் நான் என்ன படம் பண்ணாலும் கலைஞர் அவர்கிட்ட போய் அந்த ப்ரிவியூ ஷோ வந்து அவர் பார்க்குறதுக்காக பிரத்யேக காட்சி போடுவேன். இது நம்மளால் இன்னும் எதுவும் நிறைய படம் நான் எடுத்த படங்கள்லாம் போட்டு காப்பேன். உடனே அவர் வந்து பார்த்துட்டு படத்தை பற்றி என்ன அபிப்பிராயம் என்னங்கிறது வந்து ரொம்ப நேரம் எங்களோட உட்காந்து பேசுவார். ஸோ அவர் அந்த அளவுக்கு வந்து என்னுடைய படங்களில் ஈடுபாடு இருந்தால் அதே மாதிரி அவர் கையால் நான் அவார்டு வாங்கினேன். இது எல்லாத்தோட எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, என் ஊர்லேயே என் சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்க மட்டும்தான் பாகி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, கலைஞர் என்ன பாகி அப்படின்னு தான் கூப்பிடுவார். அது எனக்கு உண்மையிலேயே இவ்வளவு பாசப்பிணைப்போடு என்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் காலையில் பர்த்டேக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி என்ன பாக்கி இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி போட்டு வாழ்த்து சொல்லுவார். அதே மாதிரி வந்து என்னை பற்றி விவேக் ஏதோ ஒரு தடவை எழுந்தாப்புல, விவேக் குங்குமத்தில் இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்கா, அதை படிச்சு பாரு, பாரிஜாதத்துக்கு இப்படி எழுதியிருக்காப்புல, அதை படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு பாக்யராஜன் பேர் வச்சது வந்து கலைஞர்கிட்ட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது எம்ஜிஆர் கிட்ட இருந்த அளவுக்கு இவர்கிட்டையும் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது என்னுடைய பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். நான் மீண்டும் மறுபடியும் சேகர்பாபு அவர்கள் யாருக்குமே நான் வந்து வணக்கம் சொல்லி ஆரம்பித்து நான் பாட்டில் போயிட்டே இருந்துட்டேன். மரியாதைக்குரிய சேகர்பாபு அவர்கள், எனக்கு முன்னால் பேசினவங்க, வெற்றி கழகன் அவர்கள், இன்னும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உங்களுக்கு தான் மெயினாக சொல்லணும். ஏன்னா அவருடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அவருக்காக இவ்வளோ வருஷமாக இருந்து இப்போ கூட 40க்கு 40 அப்படிங்கிறது காரணமே நீங்கள் தான். அதனால் உங்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.